முசிறி சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி? தமிழக வெற்றி கழகம் பிரிக்கும் வாக்கு அதிமுகவுக்கு வேட்டாக முடிய போகிறதா அல்லது திமுகவுக்கு வேட்டாக முடிய போகிறதா என்பதை ஓட்டுப்பெட்டி எண்ணும் பொழுதுதான் இறுதியாகும். இன்று திருச்சி மாவட்டம் முசிறி சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம், தேர்தல் திருவிழா 2026 காணலாம் பாருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். 8902333227. உச்சக்கட்ட பரபரப்பில் இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி இன்னும் ஒரு சில நாட்களில் அறிவிக்கப்பட உள்ளது. அதன் அடிப்படையில் தமிழகத்தின் முக்கிய கட்சிகள் அனைத்தும் வேட்பாளருக்கான விருப்ப மனுக்களை கொடுத்து வருகிறார்கள். அனைத்து கட்சிகளும் திருவிழா கோலம் போன்றுள்ளது. அந்த வரிசையில் முக்கிய கட்சிகளில் போட்டியிடக்கூடிய உத்தேச வேட்பாளர் பட்டியலை உங்கள் கிங் 360 வெளியிட்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று திருச்சி மாவட்டம் முசிறி சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம், தேர்தல் திருவிழா 2026 காணலாம் பாருங்கள். முசிறி சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி? திருச்சி மாவட்டத்தில் உள்ள முசிறி காவிரி ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஊராகும். இந்த தொகுதி முழுக்க முழுக்க கிராமங்களை உள்ளடக்கியது. பெரம்பலூர் மக்களவை தொகுதியின் கீழ் இந்த தொகுதி வருகிறது. இங்குள்ள காவிரி ஆற்று பாலம் திருச்சியையும் நாமக்கல் மாவட்டத்தையும் இணைக்கும் முக்கிய பாதையாக உள்ளது. குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில் மற்றும் திரு ஈங்கோய் மலை மரகதேஸ்வரர் கோயில் போன்றவை இத்தொகுதியின் முக்கிய ஆன்மீக அடையாளங்களாக காணப்படுகிறது. இந்த தொகுதியில் முத்தரையர் சமூகம் மிக வலுவானதாக இருக்கின்றது. ஆதி திராவிடர், ரெட்டியார், வன்னியர், உடையார் மற்றும் பிள்ளைமார் சமூகத்தினர் பரவலாக இந்த தொகுதியில் வசித்து வருகின்றனர். தேர்தலை பொறுத்தவரை முத்தரையர் சமூக வாக்குகளே வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக முசிறி தொகுதியில் உள்ளது. காவிரி ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ளதால் முசிறி தொகுதி வாழை விளைச்சலில் முதன்மையாக இருக்கிறது. இங்கிருந்து டன் கணக்கில் வாழை இலைகள் மற்றும் பழங்கள் தமிழகம் முழுவதும் அனுப்பப்படுகின்றன. அது தவிர நெல், கரும்பு, வெங்காயம் மற்றும் பருத்தி ஆகியவை பயிரிடப்பட்டு வருகின்றன. தாத்தையாங்கர்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவு தொழில் முக்கிய வாழ்வாதாரமாக விளங்கி வருகிறது. சுமார் 25 ஆண்டுகளுக்கு பிறகு 2021 தேர்தலில் திமுக மீண்டும் முசிறியை கைப்பற்றியது. திமுக வேட்பாளராக களமிறங்கிய காடுவெட்டி தியாகராஜன் 90,624 வாக்குகளை பெற்று அதிமுக வேட்பாளர் செல்வராசுவை 26,836 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் இளங்கோவன் 13,838 வாக்குகளை பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தொகுதியில் 1951 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தங்கவேலு என்பவர் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். அதன்பின் இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் காங்கிரஸ் 2 முறையும், திமுக 4 முறையும், அதிமுக 7 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த என்ஆர் சிவபதியும், 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த செல்வராசும் வெற்றி பெற்றனர். அதிமுக கூட்டணியில் அதிமுக சார்பில் போட்டியிட முன்னாள் அமைச்சர் என்ஆர் சிவபதி, முன்னாள் எம்எல்ஏ செல்வராஜு, ஏலூர்பட்டி மில்க் சரவணன் ஆகியோர் முயற்சித்து வருகின்றனர். எடப்பாடியின் கிடைக்கன் பார்வை யாருக்கு கிடைக்கப் போகிறது என்பது புதிராகவே இருக்கிறது. 2011 தேர்தலில் தொகுதியில் வெற்றி பெற்று அமைச்சராகவும் இருந்த என்ஆர் சிவபதி தற்பொழுது மாநில எம்ஜிஆர் அணி செயலாளராகவும் இருந்து வருகிறார். 2016 தேர்தலில் வெற்றி பெற்ற செல்வராசு தற்பொழுது மாநில அம்மா பேரவை இணை செயலாளராக இருந்து வருகிறார். முசிறி பகுதியைச் சேர்ந்த ஏலூர்பட்டி மில்க் சரவணன் மாவட்ட விவசாய அணி செயலாளராக இருக்கிறார். இதற்கு முன்பு அவர் முன்னாள் ஏலூர்பட்டி கூட்டுறவு சங்க துணைத் தலைவராக பதவி வகித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ராஜசேகரனும் முசிறி தொகுதியை குறிவைத்து அதிமுக கூட்டணியில் களம் காண தயாராக இருக்கிறார். முன்னாள் எம்எல்ஏவான இவர் கட்சியின் தலைமை நிலை செயலாளராகவும் தலைமை செய்தி தொடர்பாளராகவும் இருந்து வருகிறார். பாஜகவுடன் அமமுக கூட்டணியில் சேர்வதற்கு முன்பு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் முசிறி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக ராஜசேகரனை அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணியோடு அமமுக இணைந்த பிறகு முசிறி தொகுதி யாருக்கு ஒதுக்கப்படும் என்ற குழப்பம் அமமுக அதிமுக கூட்டணிகளுக்கிடையே ஏற்பட்டுள்ளது. திமுக சார்பில் போட்டியிட சிட்டிங் எம்எல்ஏவான காடுவெட்டி தியாகராஜனே மீண்டும் களமிறங்குவார் என தெரிகிறது. தற்பொழுது இவர் திமுக வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார். திமுகவை பொறுத்தவரை மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு தொகுதி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகத்தான் எழுதப்படாத சட்டம்
களமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் காடுவெட்டி தியாகராஜனுக்கே இங்கு மீண்டும் சீட்டு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் தென்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் திருச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் ஜெகன்மோகன் வேட்பாளராக களமிறங்குவார் என தெரிகிறது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வேட்பாளராக பாக்கியலட்சுமி அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் இளங்கலை வணிக மேலாண்மை பட்டம் பெற்றவர். முசிறி பகுதியில் விளையும் கோரை பயிரை கொண்டு தரமான பாய்கள் தயாரிக்கும் வகையில் பாய் தொழிற்சாலைகள் அரசே தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கை பிரதானமாக உள்ளது. அகண்ட காவேரி ஓடும் இப்பகுதியில் ஆற்று மணல் கொள்ளை என்பது தடுக்க முடியாததாகவே இருக்கிறது. இதற்காக இந்த பகுதி மக்கள் நீண்ட காலமாக எல்லா ஆட்சி காலத்திலும் போராடி வருகிறார்கள். மேலும் அடிக்கடி விபத்து ஏற்படும் மணல் நாளைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றது வலியுறுத்தப்படுகிறது. முசிறியில் காவிரி கரையோரம் மணல் திருட்டு அடிக்கடி நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வருகிறது. தொடர்ந்து மாட்டு வண்டியில் சட்டத்தை மீறி மணல் எடுத்து செல்பவர்களை காவல்துறையினர் அவ்வப்பொழுது கைது செய்து வருகிறார்கள். அப்பகுதியில் கனிம வள கொள்ளை தொடர்ந்து நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்பது மக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் முசிறி தொகுதிக்குட்பட்ட புளியஞ்சோலையிலிருந்து மகாதேவி ஏரிக்கு வரையிலான உபரி நீர் கால்வாய் திட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று இப்பகுதி விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. காவிரி கரையோரம் உள்ள தங்களுக்கு தினமும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வேண்டும். முசிறியில் மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி அமைக்க வேண்டும். தொட்டியத்தில் வாழைப்பழ ஜாம் தொழிற்சாலை அமைக்க வேண்டும். திருச்சி நாமக்கல் சாலையை 4 வழிச்சாலையாக மாற்ற வேண்டும். தாத்தையாங்கர்பேட்டை பகுதியில் கைத்தறி தொழில் மேம்பாட்டு தொழிற்சாலை அமைத்திட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் நீண்ட காலமாகவே கிடப்பில் இருப்பதாக இத்தொகுதி மக்கள் வேதனையில் தெரிவிக்கின்றனர். முசிறி தொகுதியை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வெற்றி பெற்று சமபலத்துடன் இருப்பதை நிரூபித்து வருகின்றனர். இதனிடையே நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வேட்பாளர்களை களமிறக்கப்படுவதால் 4 முனை போட்டி கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. இந்த தொகுதியின் வெற்றியை தேர்தல் முடிவுகளின் போதுதான் காண முடியும். ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் பிரிக்கும் வாக்கு அதிமுகவுக்கு வேட்டாக முடிய போகிறதா அல்லது திமுகவுக்கு வேட்டாக முடிய போகிறதா என்பதை ஓட்டு பெட்டி எண்ணும் பொழுதுதான் இறுதியாகும் என்பது கள நிலவரமாக உள்ளது. தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றியை உறுதி செய்த கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இப்பொழுது 2026 புதிய அப்டேட்டுகளுடன் தயார் நிலையில் உள்ளது. உங்கள் தொகுதி வெற்றி உங்கள் கையில். அதை உறுதி செய்ய இப்பொழுதே கீழுள்ள லிங்கில் இணைந்திடுங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். 8902332227